சேசபிள் டோட்டல் தான், பட் மிடில் ஆர்டர் சரியே இல்ல. துபே தான். துபே எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ்ல நடிக்கவே இல்ல. அவர் பாட்டு சொல்லிட்டே இருக்கோம், ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருக்கோம், அடிக்க மாட்டாரு. கிடைக்க மாட்டேங்குது. ஃபீல்டிங் இன்னும் பெட்டர் பண்ணிருக்கலாம். உணர்ச்சி வாசப்பட்டு 6ல அடிச்சிருக்க வேணாம், கொஞ்சம் பொறுமையாவே விளையாடிக்கலாம். சங்கர் 2 மேட்சுக்கு முன்னாடி சங்கர் வேணும்னாங்க, இப்போ வேணான்றாங்க. வேணாம், அவர் பால் தான் வேஸ்ட் பண்ணாரு. ஆனா அடிச்சிட்டாரு, பரவாயில்ல, 70 வரைக்கும் அடிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர்னால தான் ஓரளவு கட்சி ஸ்கோர் வந்தது, இல்லன்னா 50 ரன் டிஃபரன்ஸ்ல தான் தோத்துட்டு போயிட்டாங்க. அப்படி போயிருக்கும், ரொம்ப மோசமா போயிருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல, ஆறுதல் பரிசு சிசோர் மாஸ் தான். அட்லீஸ்ட் அவர் டிசப்பாயிண்ட் பண்ணல, கொஞ்சம் மேட்ச் கடைசி வரைக்கும் நின்னு விளையாடுறாரு. ஓகே, thank you. Not as expected. Okay, who's CSK supporter? ஆமா, CSK supporter தான். ஏதோ இதுதான் தோனியோட லாஸ்ட் மேட்ச் சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால வந்தோம். பட் ஓகே, அட்லீஸ்ட் அவர் நல்லா விளையாடினாரு. ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஸ்கோர் இன்னும் கம்மியா இருந்திருக்கும், நம்ம பெட்டரா இன்னும். Not as expected. Okay, who's CSK supporter? ஆமா, CSK supporter தான். ஏதோ இதுதான் தோனியோட லாஸ்ட் மேட்ச் சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால வந்தோம். பட் ஓகே, அட்லீஸ்ட் அவர் நல்லா விளையாடினாரு. ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஸ்கோர் இன்னும் கம்மியா இருந்திருக்கும், நம்ம பெட்டரா இன்னும். ஆனா நம்ம சேசிங் 180ன்றது சேசபிள் டோட்டல் தானே? சேசபிள் டோட்டல் தான், பட் மிடில் ஆர்டர் சரியே இல்ல. ஓகே, யாரை டிசப்பாயிண்ட் பண்ணா நீங்க மேட்ச்ல? துபே தான். துபே எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ்ல நடிக்கவே இல்ல. அவர் பாட்டு சொல்லிட்டே இருக்கோம், ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருக்கோம், அடிக்க மாட்டாரு. சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணிருந்தா CSK வின் பண்ணிருக்கலாம்? நீங்க ஃபீல்டிங் இன்னும் பெட்டர் பண்ணிருக்கலாம். உணர்ச்சி வாசப்பட்டு 6ல அடிச்சிருக்க வேணாம், கொஞ்சம் பொறுமையாவே விளையாடிக்கலாம். சங்கர் 2 மேட்சுக்கு முன்னாடி சங்கர் வேணும்னாங்க, இப்போ வேணான்றாங்க. வேணாம், அவர் பால் தான் வேஸ்ட் பண்ணாரு. ஆனா அடிச்சிட்டாரு, பரவாயில்ல, 70 வரைக்கும் அடிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர்னால தான் ஓரளவு கட்சி ஸ்கோர் வந்தது, இல்லன்னா 50 ரன் டிஃபரன்ஸ்ல தான் தோத்துட்டு போயிட்டாங்க. அப்படி போயிருக்கும், ரொம்ப மோசமா போயிருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்ல. ஆறுதல் பரிசு. தோனி என்ட்ரி எப்படி இருந்துச்சு? தோனி என்ட்ரி நல்லா இருந்துச்சு. சிசோர் மாஸ் தான். அட்லீஸ்ட் அவர் டிசப்பாயிண்ட் பண்ணல, கொஞ்சம் மேட்ச் கடைசி வரைக்கும் நின்னு விளையாடுறாரு. ஓகே, thank you. மேட்ச் எப்படி இருந்துச்சு? அப்படிதான் இருந்துச்சு. ஈசாலா நம்ம மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தடவை வந்து வெச்சு செய்ய போறாங்க RCBன்ற மாதிரி தான் தோணுது. அப்படியே இருந்துச்சு. அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தோணுதே தெரியல. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? யாரு டிசப்பாயிண்ட் பண்றதுன்னா, நம்மளோட பிளேயர்ஸ் யார் வந்தாலுமே நல்லா ஆடல. சங்கர் மட்டும் தான் பாவம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்தாரு. ஓகே, 180ன்றது சேசபிள் ஸ்கோர் தானே, அதுக்கே நம்ம இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆவறோமே. It was a chaseable score, but வந்து I just felt like proper planning இல்ல. லைக் நம்மளோட ஃபீல்ட் வர்க் ரொம்ப பேடா இருந்தது. அவங்களோட ஃபீல்ட் வர்க் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்தது. நீங்க வாட்ச் மேட்ச் பண்ணிருக்கீங்களா? பார்த்தேன். சோ அவங்களோட ஃபீல்ட் வர்க் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, நம்மளோட ஃபீல்ட் வர்க்லயே பாதிக்கு மேல அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. சோ அந்த இடத்துல நம்மளோட பேட்டிங்குமே அவங்களோட பேட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. because they were able to hit 6 and 4s. நம்மள வந்து கவுண்ட் பண்ணலாம் 6. இல்ல, அடிக்க பால் பேட்லயே பட மாட்டேங்குது, அப்படிதான் இருந்திருக்கு. பட் இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த இடத்துல நின்னுட்டோம் இல்ல, என்னோட அங்க உட்கார்ந்து சீட்ல உட்கார்ந்து சொல்றது ஈஸி. அவங்க இடத்துல தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு அந்த பிரஷர் இருந்ததுன்னு. KL ராகுல், ரெண்டே வார்த்தை, KL ராகுல் மேன் ஆஃப் தி மேட்ச்னா அவர்தான். மத்தபடி தோனி என்ட்ரி என்ஜாய் பண்ணீங்களா? இருந்தது, அதுக்கு தான் வந்தது. பட் ஸ்டில் நிறைய ஹோப்ஸ் இருந்தது அவர் ஜெயிப்பார். ஐ மீன் லைக் அவர் வந்து மேட்ச் ஒரு வின் பண்ணி கொடுப்பாரு. ஜடேஜா அவுட் ஆனதுமே பாதி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போயிடுச்சு. 50-50ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தோனி வந்ததும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தாலும் அவர் ஆடுனதை பார்த்து இல்ல நாங்க வந்து ஏஞ்சிட்டு போயிடலாம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணியிருந்தா இதுக்கப்புறம் CSK வின் பண்ண முடியும்? மேபி அவங்களோட ஃபீல்ட் ஒர்க் மேல கொஞ்சம் ஒர்க் பண்ணும். அண்ட் அவங்க இன்னும் கொஞ்சம் மேபி லைக் அவங்க 6 4s நிறைய அடிக்கணும், இன்டென்ட் காட்டணும். ஆமா, அடிக்கவே இல்ல. 1 ரன்னுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே, பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். இது கூட ஹோப்ஸ் போல. because previous yearsல 5 matches லூஸ் பண்ணி அது ஃபைனலி இவங்க அடிச்சாங்க. சோ அந்த மாதிரி கூட ஹோப்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் they have to work. மன உடைச்சலா இருக்கு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது? நம்ம டீம் தான். நம்ம டீம்ல யாரு டிசப்பாயிண்ட் பண்ணா? நம்ம டீம்ல கேக்வாட் அடிப்பாங்கன்னு நினைச்சோம். அவங்களும் ஃபர்ஸ்டே அவுட் ஆயிட்டாங்க. ரச்சின் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அவரும் அவுட் ஆயிட்டாரு. திடீர்னு கான்வேவும் அவுட் ஆயிட்டாரு. என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் 16th ஓவர் அந்த மாதிரியே வந்து தோனி உள்ள வந்தாரு. சரி, அதுலயாவது ஹோப் இருக்கும்னு நினைச்சேன். நடுவுல விஜய் சங்கர் பூந்து 50 அடிச்சுட்டேன்னு சொல்றாரு. ஆனா 40 பால்ஸ் கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டாரு.
40 பால்ஸ்க்கு ஒரு 100 ஒருவேளை கிட்ட வேணும்னே அவுட் ஆகலையோ விஜய் சங்கர? என்னன்னு நாங்க அவுட் அவங்க தான் சொல்லிட்டு இருந்தோம், ஆகவே இல்லையே கடைசி வரைக்கும். ஓகே, என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கும் இன்னைக்கு? முதல்ல டீம் கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கணும், அதுவே ஃபர்ஸ்ட் ஃபால்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஃபால்ட் வந்து ஃபீல்டிங் வந்து ஓரளவுக்கு பண்றாங்க, பேட்டிங்ல அதுதான் நம்ம மேஜர் ரோல் அங்க ப்ளே பண்ணோம். பேட்ஸ்மேன்ஸே பேட்டிங் ஆட மாட்டாங்கன்றப்போ என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. டாப் ஆர்டர் தான் அப்படி இருக்காங்கன்னா இதுவும் அப்படி இருக்காங்க. ஆமா ஓகே, அப்ப பேட்டிங் தான் ஃபோக்கஸ் பண்ணனும். ஆமா, பேட்டிங் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். பவுலிங்குமே லைக் ரொம்ப ஓவர்ஸ் கழிச்சு தான் ஒவ்வொரு விக்கெட்டே எடுக்கிறாங்க. பேட்டிங்னு பார்த்தாலும் ஒரு 4 ஓவர் போகுது, அதுக்கப்புறம் தான் 6 மேல அப்பா ஒரு 6 வந்துருச்சு இருக்கு. ஒரு T20 கேம் மாதிரியே இல்ல, ஏதோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுறாங்க ப்ரோ, ஸ்லோவா ஆடுறாங்க. நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு தான் காசு வந்துருச்சு, இவங்க தானே காசு போட்டு வராங்கன்ற மாதிரி ஆடுறாங்க. என்ன பண்றது, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஆமா, நாம எல்லாம் இங்க அப்படியே டிக்கெட் கிடைக்கணும், எப்படியாச்சும் போயிடணும், ஒரு மேட்ச் ஆகுது நம்மளுக்காக நம்ம பாக்கணும் அப்படின்னு வரும். ஆனா அதுக்கான எஃபர்ட் நாம இங்க போடுறோம், அவங்க அங்க ஃபீல்ட்ல போட மாட்டாங்க. ஆமா, ஓகே, பாப்போம் ஜெயிச்சிரோமா இந்த வருஷம்? கஷ்டம் தான் ப்ரோ. மத்த டீம்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி ஆடுறாங்கன்னு தோணுது. இன்னும் மேபி இவங்க எஃபர்ட் போட்டா வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆப்வியஸா நம்ம டீம் நாம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்போம், பாப்போம். ஓகே, தேங்க்யூ.